வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு உற்சாக வரவேற்பு. விருதுநகர் சாலை விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதியுதவி அறிவிப்பு. காசா முனையில் இஸ்ரேல் இன்று நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கருணாநிதி பிறந்தநாள் செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து மாவட்டங்களிலும் கலைஞர் கருணாநிதி விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருணாநிதி வாழ்ந்த கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்றார். அங்குள்ள கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். வீட்டிலிருந்து தாயார் தயாளு அம்மாளை சந்தித்து ஆசை பெற்றார். அதன் பின்னர் அங்கிருந்து சென்று மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். கருணாநிதி நினைவிடத்தில் மலர்களால் கலைஞர் உருவம் வடிவமைக்கப்பட்டு அதன் கீழ் செம்மொழி நாள் என எழுதப்பட்டு பேனா வைக்கப்பட்டிருந்தது. கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மேற்கொண்டு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து சர்வதேச நாடுகளுக்கு விளக்குவதற்காக அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளடக்கிய 7 குழுக்கள் உருவாக்கப்பட்டன. இந்நிலையில் இக்குழுவில் இடம்பெற்றுள்ள திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி தலைமையிலான நாடாளுமன்ற குழு ரஷ்யா, கிரீஸ், ஸ்லோவேனியா, லாட்வியா, ஸ்பெயின் நாடுகளுக்கு சென்று பிரதிநிதிகளை சந்தித்து பாகிஸ்தான் ஆதரவுடன் இந்தியாவில் நடைபெறும் பயங்கரவாதம் குறித்து ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். தீவிரவாதத்தை எதிர்த்து போராடும் இந்தியாவின் முயற்சிகளுக்கு ரஷ்யா, ஸ்லோவேனியா, கிரீஸ், லாட்வியா, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் முழு ஆதரவு அளிப்பதாக கனிமொழி கருணாநிதி தலைமையிலான நாடாளுமன்ற குழுவிடம் தெரிவித்துள்ளது. நேற்றுடன் ஸ்பெயின் நாட்டில் கனிமொழி கருணாநிதி தலைமையிலான நாடாளுமன்ற குழுவின் சுற்றுப்பயணம் நிறைவடைந்தது. இந்நிலையில் இன்று சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய கனிமொழி கருணாநிதிக்கு திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் விமான நிலையத்தில் பூங்கொத்து வழங்கி மேலதாளம் ஒலிக்க உற்சாக வரவேற்பளித்தனர். விருதுநகர் சாலை விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதியுதவி அறிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் அம்பனேரி கிராமத்தை சேர்ந்த சோனைமுத்து என்பவர் தன்னுடைய மகள்கள் மதுமிதா, சுஷ்மிதா, அஜிதா ஆகிய 4 பேரும் மேலகண்டமங்கலம் அருகில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த டிப்பர் லாரி எதிர்பாராத விதமாக மோதிய விபத்தில் சோனைமுத்து என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்ற துயரகரமான செய்தியை கேட்டு மிகவும் வருத்தமும் வேதனையும் அடைந்தேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்து மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மதுமிதா, சுஷ்மிதா மற்றும் அஜிதா ஆகிய மூவருக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளேன் என்றும் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மதுமிதா என்பவருக்கு 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சுஷ்மிதா மற்றும் அஜிதா ஆகிய இருவருக்கும் தலா 50,000 ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். காசா முனையில் இஸ்ரேல் இன்று நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்துள்ளனர். காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலிலிருந்து 251 பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது. இதையடுத்து ஹமாஸ் ஆயுதக்குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது. அதேவேளையில் பணைய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டுள்ளது. பணைய கைதிகளில் சிலர் ஹமாஸ் ஆயுத குழுவினரால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. தற்போதைய நிலவரப்படி ஹமாஸ் ஆயுத குழுவின் பிடியில் இன்னும் 58 பேர் பணைய கைதிகளாக உள்ளனர்.
இதில் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் இன்று நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உள்பட இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 54,381 அதிகரித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழாவை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர். தஞ்சை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பட்டுக்கோட்டையில் செம்மொழி நாள் விழாவாக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் தஞ்சை தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பழனிவேல் தலைமையிலும் பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் முன்னிலையிலும் திமுகவினர் கலந்து கொண்டு திமுக கொடியை ஏந்தி பேரணியாக அறிஞர் அண்ணா அரங்கிற்கு சென்றனர். அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து 5000க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மேலும் சமச்சீர் கல்வி தந்த கலைஞரின் புகழை பறைசாற்றும் விதமாக இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் திமுக இளைஞரணி மாநாட்டு திடலில் பெத்தநாயக்கன் பாளையம் திமுக தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு என்கின்ற தங்கமருது முத்து, பேரூர் கழக செயலாளரும் பேரூராட்சி துணைத் தலைவருமான வெங்கடேசன் ஆகியோர் தலைமையில் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் முத்துலிங்கம், மாநில செயற்குழு உறுப்பினர் மனோகரன், பேரூராட்சி தலைவர் பழனியம்மாள் ராசாமி உள்ளிட்ட ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கம்மாபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராயர் தலைமையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு திமுக கொடியை ஏற்றி வைத்து கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கினர். இதில் மாவட்ட பிரதிநிதிகள் இளவரசன், செல்வராஜ், ஒன்றிய பொருளாளர் இளவரசன், ராஜேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செய்யாறு சட்டமன்ற தொகுதியின் சார்பில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி தலைமையில் முன்னாள் முதலமைச்சரும் செம்மொழி நாயகனுமான கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு அறிஞர் அண்ணா சிலைக்கும் கலைஞர் கருணாநிதி திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமும் 102 பேருக்கு தென்னங்கன்றுகளையும் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி வழங்கினார். விழாவில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆர் வேல்முருகன், மாவட்ட துணை செயலாளர் லோகநாதன், பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் பாபு, ஒன்றிய செயலாளர் ஞானவேல், சங்கர், திராவிட முருகன், தினகரன், KS ரவிக்குமார், திமுக நிர்வாகிகள் ராம் ரவி, ஆர் மோகனவேல், சம்பத், கார்த்திகேயன், வழக்கறிஞர் அசோக், திலகவதி ராஜ்குமார், துரைசாமி, கோபு, மணிவண்ணன், திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பசுபதி கோவிலில் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா தெற்கு ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி ராமபிரபு தலைமையில் நடைபெற்றது. விழாவில் ஒன்றிய அவைத்தலைவர் இளசுமணி, ஒன்றிய கவுன்சிலர் பாபி சுதாகர், மாவட்ட காவல் தொழில்நுட்ப பிரிவு துணை அமைப்பாளர் அருண், கிளை செயலாளர் செழியன் மற்றும் தெற்கு ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் செம்மொழி நாயகனுமான கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா திருக்கழுக்குன்றம் திமுக பேரூராட்சி மன்ற தலைவர் யுவராஜ் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திமுக வடக்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தமிழ்மணி கலந்து கொண்டு பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து திமுக கொடியை ஏற்றி வைத்து கலைஞரின் புகழ் வாழ்க என கோஷங்கள் எழுப்பினர். அதன் பின்னர் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டோருக்கு பிரியாணி வழங்கினர். இதில் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய துணை பெருந்தலைவர் பச்சையப்பன், பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் பழனி, சத்தியமூர்த்தி மற்றும் திமுக நிர்வாகிகள் சரவணன், இளங்கோவன், அகமது பாஷா உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் MRKP கதிரவன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா ஒன்றிய நகர திமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு ஒன்றிய செயலாளர்கள் முத்துசாமி, ஜெயபாண்டியன், அவைத்தலைவர் கருணாநிதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நகர செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான கணேசமூர்த்தி அனைவரையும் வரவேற்றார். விழாவில் பங்கேற்ற அனைவரும் கலைஞரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அப்போது பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் காலை உணவு வழங்கப்பட்டது. நலத்திட்ட உதவியாக பொதுமக்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் கல்யாண சுந்தரம், குமாரராஜா, மணிமாறன், சுப்பிரமணியன், பூக்கடை செந்தில் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் திமுக சார்பில் நகர செயலாளர் தண்டபாணி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் நகரமன்ற தலைவர் சங்கவி கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஸ்டேட் பேங்க் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு இளைஞரணி மாவட்ட செயலாளர் MS கணேஷ்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதில் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று வேப்பூர் அடுத்த நல்லூரில் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதில் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் தனசேகர், துணை அமைப்பாளர் நகர் பாபு, நெசவாளர் அணி சுப்பு அன்பழகன், முன்னாள் கவுன்சிலர் மனோகரன் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூர் கிழக்கு பகுதியில் சென்னை வடகிழக்கு மாவட்டம் சார்பில் முன்னாள் முதலமைச்சரும் செம்மொழி நாயகருமான கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா திருவொற்றியூர் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு ஏற்பாட்டில் நடைபெற்றது. விழாவில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் சுதர்சனம் கலந்து கொண்டு வண்ணப்பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதி திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் திமுக கொடியினை ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவையும் வழங்கினார். இதில் சென்னை வடகிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சுனு மதன்குமார், பகுதி அவை தலைவர் RC ஆசைத்தம்பி, மாவட்ட பிரதிநிதி ரஜினி நந்தி, முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் சைலேஷ், MB குமார் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமாக கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சைனாபுரம் கிராமத்தில் நெமலி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் SGC பெருமாள் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்மாள் பெருமாள் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை, நோட்டு புத்தகம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானமும் வழங்கினார். இதில் திமுக முக்கிய நிர்வாகிகள் நரசிம்மன், சீனிவாசன், முகேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் கணபதி பகுதியில் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் பூபாலன் தலைமையிலும் கணபதி பகுதி செயலாளர் கோவை லோகு முன்னிலையிலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் 47வது வட்ட செயலாளர் செல்வமணி கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் குழந்தைகளுடன் பங்கேற்று கேக் வெட்டி கொண்டாடினார். அதன் பின்னர் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார். இதில் கோவை மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு, கோவை மாநகர மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் துரை பிரவீன் குமார், கணபதி பகுதி இளைஞரணி அமைப்பாளர் பாபு கணேஷ் மற்றும் IT இன்ஃபோ சிஸ்டம் ஷெரீன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் ஆவார் என்று கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவில் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வெங்காடு ஊராட்சி மன்ற திமுக கிளை செயலாளர் வெங்காடு ரமேஷ் கங்கா பவானியின் திருமண நாள் விழாவும் முன்னாள் முதலமைச்சரும் செம்மொழி நாயகருமான கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழாவும் கொண்டாடப்பட்டது. விழாவில் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் கங்கா பவானி தனது குடும்பத்தினருடன்
பங்கேற்று காரணி தாங்கலில் உள்ள அனாதை இல்லத்தில் 300க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவை வழங்கினர். விழாவில் பங்கேற்ற பின்னர் வெங்காடு ஊராட்சி மன்ற திமுக கிளை செயலாளர் வெங்காடு ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டம், பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி திட்டம், முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்காக அன்றாடம் உழைத்து வரும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் ஆவார் என்றும் வெங்காடு ரமேஷ் தெரிவித்தார். விழாவில் வெங்காடு திமுக கிளை செயலாளர் கங்கா பவானி ரமேஷ், அனுஷ்கா, இரும்பேடு மணிமோகன், கருணாகரசேரி திமுக கிளை செயலாளர் பெருமாள், வெங்காடு மணி, இரும்பேடு நந்தகோபால் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் ஆவார் என்று வளர்ப்புறம் ஊராட்சியில் நடைபெற்ற கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வளர்ப்புறம் ஊராட்சியில் முன்னாள் முதலமைச்சரும் செம்மொழி நாயகருமான கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் கலந்து கொண்டு ஏழை எளியோருக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். விழாவை தொடர்ந்து ஒன்றிய செயலாளர் கோபால் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மகளிர் உதவித்தொகை திட்டம், பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் ஆவார் என்றும் ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட பிரதிநிதி வளர்ப்புறம் ஜார்ஜ், வளர்ப்புறம் திமுக கிளை செயலாளர் ராபின், மற்றொரு திமுக கிளை செயலாளர் ஆல்வின், முன்னாள் ஒன்றிய பொருளாளர் ஸ்ரீதரன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பெரியபாளையத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் பி.ஜி. மூர்த்தி தலைமையில் திமுகவினர் திரளாக பங்கேற்று பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே மலர்களால் அலங்காரம் செய்து வைக்கப்பட்டுள்ள கருணாநிதியின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கும், பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகளுக்கும், கடை வியாபாரிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் பொதுக்குழு உறுப்பினர் ராமமூர்த்தி, மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் தண்டலம் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட நிர்வாகிகள் ரவிக்குமார், ஏனம்பாக்கம் சம்பத், ஒன்றிய அவைத் தலைவர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட திரளான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கலைஞர் கருணாநிதி ஏறும் மேடைகளில் 100 கலைஞர்கள் பேசினாலும் கலைஞர் பேச்சிற்கு ஈடாகாது என்று சென்னை ஓமந்தூரில் கலைஞர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சரும் செம்மொழி நாயகருமான கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முத்தமிழ் அறிஞர் செம்மொழி நாயகர் தலைவர் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றும், இந்திய திருநாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும் மிகச்சிறந்த அரசியல் ஞானியும் பல்வேறு துறைகளில் பன்முக திறமை கொண்டவர் கலைஞர் கருணாநிதி என்றும் தெரிவித்தார். மேலும் கலைஞர் ஏறும் மேடைகளில் 100 கலைஞர்கள் பேசினாலும் கலைஞர் பேச்சிற்கு ஈடாகாது என்றும், மக்கள் ஏற்கக்கூடிய தலைவராக கலைஞர் அரசியலில் திகழ்ந்தார் என்றும், மக்கள் மனதில் எப்போதும் அவருக்கு ஒரு இடம் உண்டு என்றும் தெரிவித்தார். அமரர் முத்தமிழ் அறிஞர் செம்மொழி நாயகர் தலைவர் கலைஞர் அவர்களது நினைவு நாளை ஒட்டி அவருடைய திருவுருவப் படத்திற்கு பிறந்த நாள் அமரர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர்
அஞ்சலி செலுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். முத்தமிழ் அறிஞர் செம்மொழி நாயகர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திய திருநாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவர், மிகச்சிறந்த அரசியல் அறிஞர், அரசியல் ஞானி, பல்வேறு துறைகளிலேயும் பாண்டித்தியம் பெற்ற, புலமை பெற்ற, பன்முக திறமை கொண்ட முதுபெரும் அறிஞர். புள்ளரம்பாக்கம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து ரூபாய் 12,000 கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் அடுத்த புள்ளரம்பாக்கம் அம்பேத்கர் நகர் பகுதியில் வசித்து வரும் அப்பன்ராஜ் ராஜேஸ்வரி தம்பதியினர் சென்னை மணலி பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த ரொக்கப்பணம் 12,000 திருடி கொண்டு சென்றனர். இந்நிலையில் வெகு நேரமாகியும் வீட்டின் பின்புற கதவு திறந்த நிலையில் உள்ளதை கண்டு வீட்டின் பின்புறத்தில் குடியிருப்பவர்கள் வீட்டின் உரிமையாளருக்கு தொலைபேசி மூலமாக தகவலை தெரிவித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்து அப்பன்ராஜ் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து அப்பன்ராஜ் அருகில் உள்ள புள்ளரம்பாக்கம் P8 காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் புள்ளரம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தமிழக அரசிற்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக பிடித்தம் இல்லாமல் விடுவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருத்துறைப்பூண்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் புதிய பேருந்து நிலையம் அருகில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நகர செயலாளர் கோபு தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஏழை மாணவர்களுக்கு 25% வழங்கப்படும் இலவச கல்வி சேர்க்கையை உடனே துவங்கிட வேண்டும், அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அரசு கல்வி கட்டணத்தை அமல்படுத்திட வேண்டும், தமிழக அரசிற்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக பிடித்தம் இல்லாமல் விடுவிக்க வேண்டும், ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும், தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர்கள் சாமிநாதன், ஜெயபிரகாஷ், ரகுராமன், ஜோதிபாஸ் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வால்பாறை சோலையாறு அணையின் பூங்கா பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள சோலையாறு அணை மற்றும் பல்வேறு சுற்றுலா பகுதிகளை காண்பதற்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த 11 தினங்களாக வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வந்த கனமழையால் 165 அடி கொள்ளளவு கொண்ட சோலையாறு அணையின் நீர்மட்டம் 101 அடியாக உயர்ந்துள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள பூங்காவை புதுப்பிக்கும் பணி பல மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. எனவே பூங்கா புதுப்பிக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புவனகிரி அருகே சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் குழு சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தங்க நாணயத்துடன் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த குறியாமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் தற்போது சிங்கப்பூரில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் குறியாமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் என குழு அமைத்து ஆண்டுதோறும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் கல்வி பயின்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பொதுமக்கள் முன்னிலையில் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் குழுவினர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்து கேடயம், சான்றிதழ் மற்றும் தங்க நாணயத்துடன் ஊக்கத்தொகை வழங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக புவனகிரி காவல் உதவி ஆய்வாளர் லெனின் பங்கேற்று பரிசு பெற்ற மாணவர்களை பாராட்டினார். அப்போது எதிர்கால மாணவர்கள் போதை வஸ்துக்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் கடைகளில் போதை வஸ்துக்கள் விற்பனை செய்வதை வியாபாரிகள் தவிர்க்க வேண்டும் எனவும் எச்சரித்தார். நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நெல் கொள்முதல் செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு 70 நாட்களாக பணப்பட்டுவாடா செய்யவில்லை என கூறி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கைது செய்து தூக்கிலிட வேண்டும் என வலியுறுத்தி செய்யாறில் தூக்கு கயிற்றுடன் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு 70 நாட்களாக பணப்பட்டுவாடா செய்யாததை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கைது செய்து தூக்கிலிட வேண்டும் என வலியுறுத்தியும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மார்க்கெட் கமிட்டி முன்பாக தமிழக கட்சி சார்பற்ற விவசாய சங்கம் மற்றும் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பின் சார்பில் விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டு தூக்கு கயிறுடன் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நெல் மூட்டைக்கு ரூபாய் 50 கையூட்டு பெற்று டிபிசியில் நெல் கொள்முதல் செய்தனர் என்றும் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு ஏப்ரல் 15 முதல் மே 20 வரை பணப்பட்டுவாடா செய்யவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கூட்டுறவு சொசைட்டில வட்டி ஒரு நாள் தவறி போச்சுன்னா 6 மாசத்துக்கு போடுறாங்க. மாணவர்கள் கல்வி பயில நிதி தேவை, திருமண நிதி தேவை, மருத்துவ செலவுக்கு தேவைப்படும் நெல்ல விவசாயிகளுக்கு ஏறக்குறைய 18,000 விவசாயிகளுக்கு மன உளைச்சல் கொடுத்த அந்த அதிகாரியை காவல்துறை கைது செய்து உச்சபட்ச தண்டனையாக அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தால்தான் விவசாயியுடைய மன உளைச்சல் அடங்கும். எனவே தான் இந்த நிகழ்வை மாவட்டத்திற்கும் மத்திய மாநில அரசு கவனத்திற்கும் எடுத்து செல்வதாக தூக்கு கயிறு எடுத்து வந்துடுறோம். நாங்க நெல் போட்டு 60 நாளா காலி கோணி பையத்தான் தலைமையில் போட்டுக்கோம், பணம் வரல. எனவே உளவு பிரிவு அந்த தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் கூட்டம் நிறுவனம் யாருன்னே தெரியாது எங்களுக்கு. அந்த நிறுவனத்தினுடைய வந்து பார்த்தா தலைமை மேலாளரை கைது செய்து ஆரணியில் அமைந்துள்ள ஸ்ரீ கிள்ளா வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அமைந்துள்ள ஸ்ரீ கிள்ளா வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 100ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து திருத்தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அதனைத் தொடர்ந்து சுவாமி திருத்தேர் ஷரா பஜார், மண்டி வீதி, காந்தி சாலை வழியாக சென்று மீண்டும் கோவிலை சென்றடைந்தது. தேரோட்ட விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கிள்ளா வரதராஜ பெருமாளை வழிபட்டனர். புவனகிரி அருகே பெருமாத்தூர் வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் வைகாசி விசாக காவடி திருவிழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த பெருமாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி விசாகத்தில் 108 காவடி எடுக்கும் விழா சிறப்பாக நடைபெற்று வருவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான காவடி திருவிழா ஜூன் 9ஆம் தேதி நடைபெற உள்ளதால் விழாவின் தொடக்கமாக பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் பங்கேற்று பந்தக்காலிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்து பந்தல்காலை நட்டனர். அதன் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் முன்னதாக ஆலய வளாகத்தில் சஷ்டி மண்டப திறப்பு விழா நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு உற்சாக வரவேற்பு. விருதுநகர் சாலை விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிதியுதவி அறிவிப்பு. காசா முனையில் இஸ்ரேல் இன்று நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.